My dear friends, this is Sivaraman Singanadam from Chennai. இப்போ இன்றைக்கி இது மட்டும் இன்றைக்கி தேதி 2 ஏப்ரல் ஒரு 12 மணி மட்டும் பாரதிய ஜனதா கட்சி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை. நேற்றுக்கு ஒரு நான் பிஜேபி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக நான் மீண்டும் இன்னொரு வீடியோவை இப்பொழுது ரிலீஸ் செய்ய போகிறேன். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஆதரவுக்கு அவருக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்று 234 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். இதில் ஒரு 10, 15, 5, 6 ஏதோ கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. கன்னியாகுமரியில் கிடைக்கலாம், கோயம்புத்தூரில் கிடைக்கலாம், சென்னையில் 2-3 தொகுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் பிஜேபி செய்யணுமே தவிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் அமரக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் முதலமைச்சராக கூடாது. திமுகவே வந்தாலும் பரவாயில்லை. திமுக நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த துரோகமும் செய்யவில்லை. திமுகவே வரட்டும். விஜய்க்கும் நிறைய ஆதரவு பெறுகின்றிருக்கு. விஜய் அந்த சீமானுக்கு நிறைய ஆதரவு பெறுகின்றிருக்கு. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓட்டை பிரித்து பிஜேபியும் தனியாக நின்று ஓட்டை பிரித்து திமுக ஜெயிக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கட்டும். தோற்கப்பட வேண்டிய கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா நீ ஒழுங்கான முறையில் கூட்டணி வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சரியான கௌரவமும் மரியாதையும் கொடுக்கவில்லை. அண்ணாமலையை கட்சியிலிருந்து தூக்க வைத்தது இந்த எடப்பாடி தான். விளங்காத எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிராக 2 பேரும் கவுண்டர் ஜாதி. அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகுவதை பார்த்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கட்டும், பிஜேபி 234 தொகுதிகளில் நிற்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிங்கநாதம், மன்னார்குடி, சிவராமன். நன்றி.